தமிழ்நாடு தேர்தல் களம் தற்போது மாறிவரும் சூழ்நிலையை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய தேர்தல் அரசியலில் இதுவரை பயணித்துக் கொண்டிருந்த அக்கட்சியில் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் அதிகார பங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி அதனுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் விருதுநகர் பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர், செல்வ பெருந்தகை ஜோதிமணி, ராகுல் காந்தியின் அரசியல் பகுப்பாய்வு திட்ட வகுப்பாளர் டெல்லியை சார்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மூன்றான தலைவர்கள் அதிகாரத்தில் தமக்கு பங்கு வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியல் ஃபார்மேட்டில் சூத்திரம் அடிப்படையில் அதிகார பங்கு என்பது எப்போதும் சாத்தியம் அல்லாத ஒன்று என்றும் 1967 ஆண்டுகளிலிருந்து திமுக ஆட்சியில் வந்தபோது எந்த நிலையை பின்பற்றியதோ அதே நிலையில் தமது அரசும் தம் கட்சியும் நிலைக்கும் என்றும் டெல்லிக்கு அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் டெல்லி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே, ராகுல் காந்தி, திரு வேணுகோபால் மிக முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த போதிலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் அங்கமைக்கும் திமுகவை அவர்கள் புறக்கணிக்க முயற்சி செய்கிறார்களா அல்லது புதியதொரு தெரிவாக நடிகர் விஜயை தமிழக அரசியல் மாற்றத்திற்காக தேர்ந்தெடுக்கிறார்களா? மத்திய கூட்டணியில் இணைந்தும் வலுவான நிலையில் இருக்கும் முதன்மை அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் மாணிக் தாக்கூர், செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்தி, அது மட்டுமல்லாமல் ஜோதிமணி, இன்னும் பலர் பேசுவது பல்வேறு நடவடிக்கைகளை சிந்திப்பதற்கு ஏற்படுத்தியிருக்கிறது. விமர்சனங்களை தாண்டி காங்கிரஸ் கட்சி மாணிக் தாக்கூர் பேசுகின்ற போது இவ்வாறு கூறினார்: நாங்கள் கண்ணியமானவர்கள், நாங்கள் காமராஜும் மற்றும் கக்கனின் வழிவந்தவர்கள், எப்போதும் கமிஷனுக்காக ஒருபோதும் அடிபணிய மாட்டான். நான் அடிபணியதாக இருந்தால் இனி விருதுநகரில் போட்டியிடப் போவதில்லை. என்னிடத்திலே சிலர் கேட்கிறார்கள், எங்கள் ஆதரவில் தானே நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். நான் கூறுகிறேன், நான் விருதுநகரில் இனி போட்டியிடப் போவதில்லை. எல்லோரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், எந்த சாலை எந்த திட்டப்பணிகளிடத்திலும் எம்பியான நான் ஒரு பைசா கமிஷன் கேட்டிருப்பேனா? எல்லோரிடத்திலே கேட்டு பாருங்கள். எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் அவர்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் காமராஜர் கக்கன் வழிவந்தவர்கள் என்று மிக கடுமையாக சாடினார். எங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் திருப்பி அடிப்போம் என்றும் கடும் வார்த்தைகளை ஒரு கூட்டணி கட்சி என்று கூட பார்க்காமல் அவர் கடுமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருப்பது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மூத்த கட்சி தலைவர் கோபண்ணா தனது எக்ஸ்க்ளூசிவ் நேர்காணலில் மத்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் கொள்கை வகுப்பாளர்கள், யுக்தி வகுப்பாளரான பிரவீன் சக்கரவர்த்திக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அவருடைய வேலை டெல்லியில் மட்டும்தானே அல்லாமல் தமிழக காங்கிரஸில் அவர் உடைக்க முயல்கிறாரா? அவருக்கு திமுக மேல் ஏதோ ஒரு விரோதம் இருக்கிறது. அந்த விரோதத்தின் காரணமாகத்தான் இதுபோன்ற நடவடிக்கைகளை அவர் ஈடுபடுகிறார் என்கின்ற துணியில் அவர் வலிமையான கருத்தை வைத்திருப்பதையும் நாம் இங்கே கணக்கில் கொள்ள வேண்டும். இதற்கிடையே திமுக சில விவகாரங்களை வெளியிட்டிருக்கிறது. 1977 ஆண்டு காங்கிரஸ் கட்சி தனித்து நின்று பசுவும் கன்றும் சின்னத்திலே போட்டியிட்டு 20% மேற்பட்ட வாக்குகளை பெற்றார்கள். 1980 ஆண்டுகளில் திமுகவோடு அவர்கள் கண்ணியத்துக்குரிய வாக்குகளை பெற்றார்கள். அது அதிமுகவிட 4% குறைவாக அது 40 விழுக்காடை எட்டியிருந்தது என்று கூட சொல்லலாம். 1991 ராஜீவ் காந்தியின் படுகொலையை அடுத்து தமிழ்நாட்டில் உச்சபட்ச நிலைக்கு அவர்கள் அதிமுகவோடு ஒரு கூட்டணி அமைத்தார்கள். நீங்கள் எண்ணி பாருங்கள், இப்படி பல்வேறு அதிக இரட்டை இலக்கங்களை கொண்ட காங்கிரஸ் முதலாக தனித்து தமிழ்நாட்டில் போட்டியிட்ட போது அவர்கள் பெற்ற வாக்குகள் நாடாளுமன்றத்தில் வெறும் 4.3% மட்டும்தான்.
4.34 அதற்கு பின்பு அவர்கள் தனித்து போட்டியிடவில்லை என்றாலும் அதுவும் தமிழ்நாடு பரவலாக அந்த 4.34 அல்ல, மாறாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் டோட்டலாக அவர்கள் 1 மட்டுமே வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இவர்கள் செல்வதால் எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, மாறாக நாங்கள் ஒரு 6 இடங்களில் அதிக வெற்றியை பெறுவோம் என்றும் திமுக தரப்பில் கடுமையான பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 4.5% வாக்குகளை வைத்திருந்தாலும் இந்த முறை 3வது ஆட்டக்காரராக துடுப்பெடுத்து ஆடும் நடிகர் தாவேகாவின் விஜய் யார் வாக்குகளை பெறப்போகிறார், எப்படி பெறப்போகிறார் என்ற அச்சம் பலருக்கும் உண்டு. அமித்ஷா டெல்லியிலிருந்து திருச்சிக்கு வந்து கூட்டணி விவகாரங்களை தேமுதிகவோடு அதிமுக பார்த்து கொள்ளும் என்று சொன்னார். நேற்று சிவாலயம், அதாவது ஜக்கி வாசுதேவனுடைய சிவராத்திரி நள்ளிரவு கொண்டாட்டங்களில் திரு வேலுமணியோடு பிரேமலதா அவர்கள் கலந்து கொண்டதும் ஜக்கியோடு அவர்கள் இந்த விழாவுக்கு வந்ததும் வேறு ஒரு பார்வையில் பார்க்கப்படுகிறது. அதாவது கொடுப்பதை கொடுத்து அவரை சரி கட்ட வேண்டும் என்பதும், இந்த சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகள் சுருக்கமான வாக்குகளில் வெற்றி தோல்வியை முடிவு செய்யும் என்பதால் பிரேமலதாவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. பிரேமலதா ஒருவேளை திமுகவின் கூட்டணிக்குள் வராமல் சென்றால், ஒருவேளை காங்கிரஸ் கட்சி கடும் வாக்குவாதத்தில் திமுகவை விட்டு பிரிந்து நடிகர் விஜயோடு அவர்கள் சென்றால் அவர்களால் 18 தொகுதிகளை கடந்த 2021 பெற்ற வெற்றி பெற முடியாது. ஆனாலும் தனித்து தமக்கான வாக்கு சதவீதத்தை அவர்கள் உயர்த்தி கொண்டு வருங்காலத்தில் பேரம் பேசுவதற்கு ஒரு சக்தியாக அவர்கள் மாறலாம். அதுவும் கூட மணிக் தாக்கூர் போன்றவர்களிடத்தில் உண்டு. எப்போதும் 10, 15, 18, 20 என்று சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று நமக்கு என்ன செய்வது? முழுமையாக திமுக அதிகார குவித்தலை எல்லா துறைகளும் தனக்காக வைத்துக்கொண்டு அடிமை சாசனம் வழங்குவது போல் 5 ஆண்டுக்கு அவர்கள் கோலாச்சுகிறார்கள். இதனால் நமது கட்சிக்கு என்ன பயன் என்றும் இவர்கள் சிந்திக்கின்றார்கள். கட்சியை பொறுத்தவரை அது சாத்தியம்தான். இருந்த போதிலும் காங்கிரஸ் கட்சியின் பல மூத்த தலைவர்கள் தங்கள் எதிர்ப்பலைகளை கடுமையாக வைத்திருக்கின்ற போது இந்த கொதிநிலை உண்மையில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் முக்து பாரத் என்ற கோஷத்தோடு வட இந்திய RSS முழக்கத்தை இட்டு வரும் நிலையில் இது அவர்களுக்கு சாத்தியம்தான். இந்த முறை ஒருங்கிணைக்கப்படாத அதிமுக வலிமையற்ற தலைமையில் எடப்பாடி பழனிசாமி, திருமதி சசிகலா அவர்களின் மற்றொரு புதிய தேர்தல் பிரகடனம், அமமுக இணைதல், திமுகவில் கூட்டணிகளில் தொடர்ந்து பயணித்த காங்கிரஸ் மறுப்பு, தேமுதிகவின் தொங்கு சாசன நிலை, இதையெல்லாம் பார்க்கின்ற போது தமிழக அரசியல் ஏதோ ஒரு புதிய செய்தியை தன்னுள் பதிந்து வைத்திருக்கிறது. ஒன்று மட்டும் வாழ்வா சாவா என்ற போட்டியில் அனைவரும் தங்களை இணைத்துக் கொள்கிற ஒரு போட்டியில் எதையும் பற்றியும் கவலைப்படாத 4வது பேட்ஸ்மனாக சீமான் தனது பயணத்தை தொடர்கிறார். அவரது நோக்கத்தையும் அவரது இலக்கையும் யாராலும் அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியவில்லை என்பதுதான் இன்று காலை தமிழ்நாட்டு அரசியலின் முக்கிய செய்தியாக இருக்கிறது. நன்றி.